ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு ஏற்ற மென்மையான இனிமையான கதையை பார்ப்போம். கதை தொடங்குவோமா? கதையின் தலைப்பு பள்ளியின் வாழ்க்கை. இப்போ வாங்க கதைக்குள்ள போவோம். முதல் நாள் பள்ளியின் வாசல். அந்த பள்ளி பெரிய கட்டிடமல்ல. சிவப்பு மண் சுவர், பச்சை நிற கதவுகள், மத்தியின் ஒரு பெரிய வேப்பமரம். அதுதான் எங்கள் பள்ளி. முதல் நாள் அன்று காலை அம்மா கையில் பிடித்து பள்ளிவாசல் வரை கொண்டு வந்தாள். என் முதுகில் புது பை. அதுக்குள்ள புத்தகங்களை விட பயந்தான் அதிகம். பள்ளி மணி அடித்தது. ட்ரிங் ட்ரிங். அம்மாவின் கை விட்ட நொடியில் என் கண்களில் கண்ணீர். அம்மா! அவள் குனிந்து சொன்னாள், பள்ளிதான் உன் இரண்டாவது வீடு. அப்போ புரியவில்லை. ஆனா அந்த வார்த்தை வாழ்க்கை முழுக்க புரிந்து கொண்டே வந்தது. முதல் ஆசிரியர். வகுப்பறையில் மண் வாசனை, கருப்பு பலகை, சுண்ணாம்பு கோடு. அப்போதுதான் அவள் வந்தாள். லக்ஷ்மி டீச்சர். யாருக்கு யாருக்கு அம்மா நினைவு வருது? எல்லாரும் கையை தூக்கினோம். அவள் சிரித்தாள். அப்போ இங்க எல்லாருக்கும் நான் அம்மாதான். அந்த சிரிப்பு என் பயத்தை அரைச்சு போடுச்சு. முதல் நண்பன். என் பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்தான். என் பேர் குமார். நீ? மணி. அவ்வளோதான். அந்த ஒரு உரையாடல் 10 வருஷ நட்புக்கான ஆரம்பம். மதிய உணவு. மதிய இடைவேளை. அம்மா கட்டி வைத்த சாதம். குமாரிடம் ஒன்னா சாப்பிட்டோம். அந்த சாப்பாடு இன்று நினைச்சாலும் சுவை. பள்ளியின் வாழ்க்கை விதை. அன்று மாலை வீட்டுக்குத் திரும்பும்போது அம்மா கேட்டாள், இப்ப பயமா? நான் தலையாட்டினேன். இல்ல. அவள் சிரித்தாள். அன்றுதான் பள்ளியின் வாழ்க்கை எனக்குள் விதையாக விழுந்தது. நட்பின் ஆரம்பம். சிரிப்பும் குறும்பும். பள்ளி வாழ்க்கை புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கவில்லை, நட்பிலிருந்துதான் ஆரம்பித்தது. நண்பர்கள் வட்டம் குமார் மட்டும் இல்லை. அவனோடு சேர்ந்து ரவி, செல்வி, மாலதி, முருகன். வகுப்பறை ஒரு குடும்பம் மாதிரி மாறியது. மணி வரலையா? இன்னும் மணி அடிக்கலையா? இந்த கேள்விகள் அப்போ முக்கியம். விளையாட்டு நேரம். மாலை இடைவேளை. பள்ளி மைதானம் எங்களுக்கு உலகமே. காலில்லாத பந்து, கல்லு, கோல் கம்பம். ஆனா சண்டா உலக போர் மாதிரி. அவுட். இல்ல. அப்புறம் சிரிப்பு. 5 நிமிஷத்துல சண்டை மறந்து மீண்டும் விளையாட்டு. குறும்புகள். ஒரு நாள் கருப்பு பலகையில் ரவி சுண்ணாம்பால் எழுதினான், டீச்சர் லீவு. டீச்சர் வந்ததும் அமைதி. அவள் பார்த்து கேட்டாள், யார் எழுதினது? எல்லாரும் ஒரே நேரத்துல குமாரை பார்த்தோம். தண்டனை முழு வகுப்புக்கும். அப்போதான் புரிஞ்சுது, பள்ளியில் தவறும் தனிப்பட்டதில்லை. கடுமையான ஆசிரியர். அடுத்த வருஷம் புதிய டீச்சர், சுப்பிரமணி சார். குரல் கம்பீரம். படிக்கலனா வாழ்க்கை படிக்க வைக்கும். அவர் அடிப்பார், ஆனா அவரேதான் புத்தகம் வாங்கித் தருவார். அப்ப புரியல, இப்ப புரியுது. கடுமைக்குள்ளும் அக்கறை இருக்கும். முதல் போட்டி. அரையாண்டு தேர்வு. முதன்முறையா மார்க், ரேங்க். குமார் முதல், நான் இரண்டாவது. அவனுக்கு சந்தோஷம், எனக்கு லேசான பொறாமை. அப்போ செல்வி சொன்னாள், நாளைக்கு நீ முதலா வருவ. அந்த வார்த்தை என் மனசுல ஒரு தீ. ஒன்றாக படிப்பு. மரத்தடியில் ஒன்னா படிப்பு. ஒருத்தன் தெரியாதது மற்றொருத்தன் சொல்லுவான். நமக்கு மார்க் வேண்டாம், புரிதல் வேணும். அந்த காலத்துல யாரு சொன்னாலும் புரியாத பெரிய வார்த்தை. ஆனா அதுவே எங்களை வளர்த்தது. ஒரு சிறிய சத்தியம். ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நாங்க எல்லாம் சொன்னோம், எவ்வளவு பெரியவங்க ஆனாலும் இந்த நட்பை விடக்கூடாது. அந்த சத்தியம் அப்போ சின்னதா இருந்தது. அதை காப்பாத்துறது தான் வாழ்க்கைய பெரிய சவால். ஏழ்மை, வேறுபாடு,
முதல் கண்ணீர். பள்ளி வாழ்க்கை சிரிப்பு மட்டுமில்லை, அது வாழ்க்கையை மெல்ல கற்றுக் கொடுக்கும் இடம். உடை வேறுபாடு. ஒரு நாள் பள்ளிக்கு புது யூனிஃபார்மோட சில பிள்ளைகள் வந்தாங்க. பளிச்சென்ற சட்டை, புதிய செருப்பு. நான் அதே பழைய சட்டை, அதே தைத்து கட்டிய பை. யாரும் எதுவும் சொல்லல, ஆனா பார்வைகள்தான் எல்லாம் சொல்லுச்சு. மதிய உணவு நேரம். மதிய இடைவேளை. சில பேர் பாக்கெட்டிலிருந்து பிஸ்கிட் கேக் எடுத்தாங்க. நான் எடுத்தது அம்மா கட்டி வைத்த சாதம் பிளஸ் உப்பு. குமார் என் பக்கத்துல உட்கார்ந்தான். பங்கு பண்ணிக்கலாமா? அந்த ஒரு கேள்வி என் மனச அழ வச்சது. அந்த நாள்தான் நட்பு என்றால் என்னன்னு உணர்ந்தேன். அவமானம். ஒரு நாள் பள்ளி கட்டணம். டீச்சர் சொன்னாங்க, கட்டணம் இன்னும் தரல. வகுப்புக்குள்ள அனைவர் முன்னாடி நான் தலைய குனிந்த. அந்த நொடி எனக்கு பாடமில்ல, வலி இருந்தது. ஒரு ஆசிரியரின் பார்வை. அந்த நாளே லக்ஷ்மி டீச்சர் என்னை அழைத்தாங்க. வீட்ல கஷ்டமா? நான் முதல் முறையா அழுதேன். அவங்க மெதுவா சொன்னாங்க, நீ படிக்கணும், மற்றத நாங்க பாத்துக்கிறோம். அந்த வார்த்தை ஒரு உதவி இல்லை, ஒரு நம்பிக்கை. புரிதல் பிறந்த நாள். அந்த நாளிலிருந்து நான் படிப்பை வேற மாதிரி பார்த்தேன். மார்க்குக்காக இல்லை, மாறுவதற்காக. முதல் தனிமை. வீட்டுக்கு போகும் வழியில் தனியா நடந்தேன். சூரியன் மறைந்துகிட்டு இருந்தது. அப்ப புரிஞ்சுது, பள்ளி வாழ்க்கை வெறும் பாடங்கள் இல்ல, வாழ்க்கைக்கான பயிற்சி. ஆசிரியர். கடுமையும் அன்பும். பள்ளி வாழ்க்கையில் நண்பர்கள் முக்கியம், ஆனா ஆசிரியர்கள்தான் வாழ்க்கையை வடிவமைப்பவர்கள். கடுமையான ஆசிரியர். ஒரு நாள் புதிய ஆசிரியர் வந்தார். சுப்பிரமணியன் சார். உயரமான உடல், கடுமையான முகம். முதல் நாள் சொன்னார், படிக்க வந்தவங்க மட்டும் இங்க இருக்கலாம். அந்த வார்த்தை எல்லாரையும் அமைதியாக்கியது. ஒரு தவறு. ஒரு நாள் நான் ஹோம்வொர்க் செய்யாமல் வந்தேன். சார் கேட்டார், எங்கே ஹோம்வொர்க்? நான் அமைதியாக இருந்தேன். அவர் கோபமாய் சொன்னார், நாளைக்கு வாழ்க்கை கேள்வி கேட்டா அதுக்கும் இப்படி அமைதியா இருப்பியா? அந்த கேள்வி என் மனசுல ஆழமா பதிஞ்சது. ஒரு மறைவு உண்மை. அந்த நாள் சார் என்னை தனியா அழைத்தார். ஏன் செய்யல? நான் மெதுவா சொன்னேன், நேத்து மின்சாரம் இல்ல, வீட்டில் விளக்கில்லை. சார் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தார். வாழ்க்கையை மாற்றிய தருணம். அவர் மெதுவா சொன்னார், நீ கஷ்டத்துக்கு தோற்கக்கூடாது, அதத் தாண்டி உயரணும். அடுத்த நாள் அவர் எனக்கு ஒரு சிறிய ஸ்டடி லேம்ப் வாங்கி தந்தார். அந்த லேம்ப் வெறும் விளக்கில்ல, என் எதிர்காலத்துக்கான ஒளி. ஒரு அறிவுரை. ஒரு நாள் அவர் வகுப்பில் சொன்னார், புத்தகம் உங்களை தேர்வில் வெற்றி பெற வைக்கும், ஆனா ஒழுக்கம் வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும். அந்த வார்த்தை எல்லாருக்கும் ஒரு பாடம். மாற்றம். அந்த நாளிலிருந்து நான் படிப்பை பயம் காரணமாக இல்லை, கனவு காரணமாக படித்தேன். நினைவில் நிற்கும் ஆசிரியர். பல வருடங்கள் கழிச்சாலும் என் மனசுல ஒரு முகம் மறக்கல. சுப்பிரமணியன் சார். ஏன்னா சில ஆசிரியர்கள் பாடம் மட்டும் சொல்ல மாட்டாங்க, வாழ்க்கை கற்றுக் கொடுப்பாங்க. தோல்வி, துரோகம், தனிமை. பள்ளி வாழ்க்கை எப்போதும் சிரிப்பு அல்ல. சில நாட்கள் மனச உடைக்கும். தேர்வு நாள். அரையாண்டு தேர்வு. அனைவரும் பயம் பிளஸ் எதிர்பார்ப்பு. நானும் குமார் ஒன்றாக படித்தோம். இந்த தடவை நாம் இருவரும் முதல் ரேங்க் வாங்கணும் என்று சிரித்தோம். முடிவு. மார்க் ஷீட் வந்த நாள். வகுப்பறை அமைதி. டீச்சர் பெயர் சொல்ல ஆரம்பித்தார். குமார், நல்ல மார்க்கு. என் பெயர் வந்ததும் மார்க் குறைவு. நான் தோற்றேன். அந்த நொடி எனக்கு உலகமே நின்றது போல. நண்பனின் மாற்றம். அடுத்த சில நாட்கள் குமார் என்னோட பேசவே இல்ல. அவன் புதிய நண்பர்களோடு.
ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன் பேசல? அவன் சொன்னான், நான் நல்லா படிக்கணும், என்னால எல்லாரோட சேர முடியாது. அந்த வார்த்தை என் மனசை உடைஞ்சது. தனிமை. பள்ளி மைதானம். முன்னாடி நாங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடினோம். இப்போ நான் மட்டும். அந்த நாள் முதல் முறையாக பள்ளிக்கு போகவே மனசில்லை. ஒரு முடிவு. வீட்டுக்கு போய் அம்மாவிடம் சொன்னேன், நான் பள்ளி போக மாட்டேன். அம்மா அமைதியா கேட்டாள். ஏன்? நான் அழுதேன். நான் படிக்க முடியாது. அம்மாவின் வார்த்தை. அம்மா மெதுவா சொன்னாள், தோல்வி வாழ்க்கையின் முடிவு இல்ல, அது ஒரு பாடம். நீ இப்போ விட்டுவிட்டா நாளை வருத்தப்படுவ. அந்த வார்த்தை என் மனசில் ஒரு ஒளி. மீண்டும் எழுந்த நாள். அடுத்த நாள் நான் மீண்டும் பள்ளிக்கு போனேன். தோல்வியோடு அல்ல, துணிச்சலோடு. கடைசி வருடம் நினைவுகள் நிறைந்த நாட்கள். காலம் மெதுவாக போகவில்லை, அது ஓடிச்சு போயிடுச்சு. ஒரு நாள் நாங்கள் எல்லாம் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு வந்தோம். தீர்வு பயம். அந்த வருடம் பள்ளியில் எல்லாருக்கும் ஒரே பேச்சு. போர்டு எக்ஸாம். ஆசிரியர்கள் மிகவும் கவனம். சுப்பிரமணியன் சார் சொன்னார், இது மார்க் மட்டும் இல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு துவக்கம். அந்த வார்த்தை எல்லாரையும் சீரியஸாக மாற்றியது. பழைய நட்பு திரும்பியது. ஒரு நாள் குமார் என்னிடம் வந்தான். அவன் மெதுவாக சொன்னான், மன்னிச்சிடு. நான் ஆச்சரியமாய் பார்த்தேன். நான் அப்போ தவறாக நினைத்தேன். நட்புதான் முக்கியம். அந்த நாள் நாங்கள் மீண்டும் நண்பர்கள். பள்ளி நட்பு எவ்வளவு தூரம் சென்றாலும் திரும்ப வரும். கடைசி படிப்பு நாட்கள். மரத்தடியில் உண்ணா படிப்பு. பழைய நாட்கள் நினைவு. இதுதான் நம்ம கடைசி வருடமா என்று எல்லாரும் சோகமாய் பேசினோம். பிரிவு நாள். ஒரு நாள் பள்ளியில் ஃபேர்வெல் டே. அனைவரும் சிறந்த உடையில். சிலர் சிரிப்பு, சிலர் கண்ணீர். லக்ஷ்மி டீச்சர் பேசினார்கள், நீங்களெல்லாம் என் பிள்ளைகள். அந்த வார்த்தை கேட்டதும் பல பேருக்கு கண்ணீர். கடைசி மணி. அந்த நாள் பள்ளி மணி அடித்தது. ட்ரிங் ட்ரிங். ஆனா அந்த சத்தம் வேற மாதிரி. அது ஒரு முடிவு. நாங்கள் வகுப்பறையை பார்த்தோம். அந்த கருப்பு பலகை, அந்த பெஞ்ச், எல்லாம் நினைவாக மாறியது. ஒரு உண்மை. வீட்டுக்கு போகும்போது என் மனசு சொன்னது, பள்ளி என் வாழ்க்கை முடிந்தது இல்லை, அது நினைவாக வாழ ஆரம்பித்தது. ஆண்டுகள் கழித்து. காலம் யாரையும் காத்திருக்காது. பள்ளி முடிந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில். யாரோ மருத்துவர், யாரோ ஆசிரியர், யாரோ தொழிலாளர். வாழ்க்கை அனைவரையும் வேறு வழியில் அழைத்து சென்றது. பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் என் ஊருக்குத் திரும்பினேன். சாலையில் நடந்து போகும்போது தூரத்தில் ஒரு பழக்கமான இடம். என் பள்ளி. பழைய பள்ளி. அந்த சிவப்பு சுவர், அந்த பச்சை கதவு, அந்த பெரிய வேப்புமரம், எல்லாம் அதே மாதிரி. ஆனா நான் மட்டும் மாறியிருந்தேன். நினைவுகள். நான் மைதானத்தில் நின்றேன். அங்கதான் நாங்கள் விளையாடினோம். அந்த மரத்தடியில் நாங்கள் படித்தோம். வகுப்பறை கதவை பார்த்தேன். அந்த கருப்பு பலகை இப்போ கூட இருந்தது. ஒரு சந்திப்பு. அந்த நேரம் ஒரு குரல். மணிதானா? திரும்பி பார்த்தேன். லக்ஷ்மி டீச்சர். அவரது முடி சாம்பல் நிறம். ஆனா அந்த சிரிப்பு அதே மாதிரி. நான் மரியாதையுடன் சொன்னேன், டீச்சர், நான் இங்கே வந்ததற்கு காரணம் நீங்கள்தான். அவர் மெதுவாக சொன்னார், ஆசிரியர்கள் விதை மட்டும் விதைப்பாங்க, மரமாகிறது உங்கள் முயற்சி. புதிய மாணவர்கள். அந்த நேரம் சிறிய குழந்தைகள் பள்ளியில் ஓடி விளையாடினார்கள். அவர்களை பார்த்தபோது என் மனசு சொன்னது,
நேற்று நாம் தான் இங்க ஓடியோம். கதையின் உண்மை. பள்ளி வாழ்க்கை ஒரு கட்டிடமில்லை. அது நட்பு, ஆசிரியர் அன்பு, தோல்வி, சிரிப்பு, கண்ணீர். அது வாழ்க்கையை உருவாக்கும் இடம். கதையின் நீதி. பள்ளி நம்மை படிக்க மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. என்ன குட்டீஸ், இந்த கதையை கேட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இன்னும் இந்த மாதிரி கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.